மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சூரியகாந்தம் சமையல் அறையில கேஸ் நெருப்போட அளவு எந்த உயரத்துக்கு வருது அப்படின்னு ஸ்கேல் வச்சு அளந்துகிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நின்னு சாந்தினி, கோமலி, ராதா குழப்பத்தோடவே அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி, நேத்து ராத்திரி நீ சமைக்கும் போது 2 இன்ச்சு அதிகமா இந்த நெருப்பை வச்சு சமைச்சல, என்ன நீ ஏமாத்த முடியாது. வெளியில கேஸோட விலை உச்சிக்கு எகிரிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வீட்டுல வேற ஆளுக்கு ஒன்னா சமைச்சு கொடுக்க சொல்றாங்க. கேஸ் என்ன சும்மா வருதா? இந்த மோகனுக்கு 3 வேளைக்கு 3 விதமான சாப்பாடு வேணும். ராஜேஷ்க்கு பொரியல் அதிகமா வேணும். உங்க மாமனாருக்கு தினமும் ரசம் வேணும். இப்படி எல்லாமே சமைச்சுக்கிட்டு இருந்தா கேஸ் ஒத்துப்பட்டு வராது. ஆனா அத்தை, உங்க மூத்த பிள்ளைக்கு 3 வேளையும் சரியான சாப்பாடு இருக்கணும். ஏன்னா அவரு ஆபீஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அவரு சரியா சாப்பிடலன்னா எப்படி? நேத்து ராத்திரி கூட சரியா தூக்கம் வராம கஷ்டப்பட்டாரு. ஆமாத்த, நான் யூடியூப்ல வீடியோல பார்த்தேன். ஒரு மனுஷங்க தினமும் 5 விதமான காய்கறி சாப்பிட்டாதான் எல்லா விட்டமின்ஸும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குமா. இன்னைக்கு என் வீட்டுக்காருக்காக நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். விட்டமின் வேணுமா? விட்டமின் ஏன் அந்த விட்டமின் குடிக்கிற தண்ணியிலயோ சுவாசிக்கிற காத்துலயோ இல்லையா? போய் வெயில்ல வெளியில நில்லுங்க, விட்டமின் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்னால முடியாது, கேஸ் விலை அதிகமா இருக்கு. தினமும் ஒரு வேளை மட்டும்தான் சமையல் செய்யணும். அதுவும் கேஸை சிம்மில் வச்சுதான் சமைக்கணும். யாருக்கு கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் எனக்கு பொண்ணு பெருசில்ல. அப்பதான் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சாந்தம்மா வந்தாங்க. சூரியகாந்தம் சொன்னதை கேட்டாங்க. என்ன சூரியகாந்தம், வீட்டுல நீ இருக்க, 3 மருமகளுங்க இருக்காங்க. ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சரியா சமைச்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களாமே. ஊர்ல எல்லாரும் இதை பத்தி சொல்லி வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல வந்து பாரு, ஒரு குண்டால மஷ்ரூம் கொதிக்குது, இன்னொரு குண்டால பன்னீர் கொதிக்குது, இன்னொரு குண்டால சிக்கன் கொதிக்குது. 3 வேளைக்கு 3 விதமா சமைச்சு மகாராஜா மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கஞ்சத்தனத்துக்கு பிச்சைக்காரங்களை ஐயோ பாவோன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துடைய ஈகோ ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. முகம் எல்லாமே செவந்து போச்சு. இங்க பாரு சாந்தம்மா, இது என் வீடு, என் இஷ்டம். என் மருமகளுங்க நினைச்சா ஒரு வேளைக்கே 3 விதமான குழம்ப சமைக்க முடியும். ஆனா நான் தான் கேஸை வீணாக்க கூடாதுன்னு சிக்கனமா செய்ய சொல்லியிருக்கேன். அப்படியா? அப்படின்னா நாளானிக்கு உங்க மாமனார் வரப்போறாராமே. அன்னைக்கு 5 வகையான குழம்பு, 5 வகையான பொரியல், நெய், பருப்பு, இது எல்லாத்தையுமே செஞ்சு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிமாறு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, அதுக்கு ஒரே ஒரு கேஸ் பர்னரை மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். ஆனா சமையல் எல்லாம் முடிச்சிடணும். இப்படி பண்ணனா உங்க கஞ்சடத்தனத்துக்கு நான் சாஷ்டாங்கமா விழுந்த உங்களை கும்பிட்டு உங்களை மாதிரி யாரும் இல்லம்மா தாயேன்னு கையெடுத்து கும்பிட்டு போயிடுறேன். இல்லைன்னா ஊர் முழுக்க உங்க குடும்பத்தோட கஞ்சத்தனத்தை பத்தி நான் தப்பட்டு அடிச்சு டங்கோரா போட்டுருவேன். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். என் மருமகளுங்கிட்ட சொல்லி ஒரே ஒரு பர்னர்ல 5 விதமான குழம்ப நான் செய்ய சொல்றேன். சாந்தம்மா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க. சாந்தம்மா போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் தலைமையில கை வச்சு உக்காந்துட்டாங்க. அப்பதான் அங்க ராமாராவ், ராஜேஷ், மோகன் எல்லாரும் வந்தாங்க. மருமகளுங்களும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ஏன் காந்தம், உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? அந்த சாந்தம்மா கிட்ட ஏன் வாய கொடுத்த? ஒரே நேரத்துல ஒரே ஸ்டவ்ல ஒரே பர்னர்ல 5 வகையான குழம்ப எப்படி செய்ய முடியும்? அது சாத்தியம்தானா சொல்லு. அதானே, ஒரு குழம்பு செய்யவே 1/2 மணி நேரம் தேவைப்படும். இதுல 5 விதமான குழம்புனா 5 தடவை அடுப்பை அணைச்சி ஆன் பண்ணணும். நீ என்னமோ 5 விதமான குழம்ப மருமகளுங்க ஒரே நேரத்துல வைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எந்த சமையல் வேலையும் நடக்காது போலையே. எனக்கு சாப்பாடு போடாம கொல்ல போறீங்களா? அம்மா, கோமலி டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், ரைஸ் குக்கர் வாங்கலான்னு சொன்னா. ஆனா நீ கரண்ட் பில் அதிகமாகன்னு வேண்டான்னு சொல்லிட்ட. இப்ப என்ன பண்ண போறோம்? ஊருக்காரங்க முன்னாடி மானம் போக போகுது. வாய மூடுங்கடா. என் மானம் அந்த சாந்தம்மா எடுக்க விடவே மாட்டேன். சாந்தினி, கோமலி, ராதா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சாந்தம்மா கிட்ட நான் பெட்டு கட்டின மாதிரி ஒரே பர்னர்ல நீங்க 5 விதமான காய்கறி குழம்பையும் செஞ்சு காட்டுறீங்க. அப்படி செஞ்சு காட்டல, உங்களுக்கு காலத்துக்கும் இந்த சாவி கொத்து உங்க கைக்கு வராத மாதிரி பண்ணிடுவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சூரியகாந்தம் கோவமா எல்லா சிலிண்டரையும் உள்ள வச்சு பூட்டி ஒரே ஒரு சிலிண்டரை மட்டும் கிச்சன்ல வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் கோமலி, ராதா, சாந்தினி 3 பேரும் வீட்டு தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அக்கா, இது எப்படி சாத்தியம்? ஒரே நேரத்துல ஒரே அடுப்புல 5 விதமான காய்கறி குழம்பு செய்யறது அப்படின்னா அது சாதாரண விஷயமா? இந்த போட்டியில நம்ம தோக்க தான் போறோம். அத்தை, நம்ம எல்லாரையுமே அடிச்சு துரத்த தான் போறாங்க. ஆமா கோமலி, என் மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. ஒரு பாத்திரத்துக்கு மேல இன்னொரு பாத்திரம் வச்சாலும் கூட குழம்பு கொதிக்காதே. அப்போ சின்ன மருமக ராதா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா. அக்காங்களா, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே சமைக்க ஒரு பாத்திரத்தை அவர் பயன்படுத்துவாரு. அந்த பாத்திரத்தோட பேரு பஞ்ச கல்யாணி பாத்திரம். பஞ்ச கல்யாணி பாத்திரமா? அது எப்படி இருக்கும் ராதா? அது ரொம்ப பெரிய இரும்பு கடாய். ஆனா உள்ள 5 பகுதியா அந்த கடாய் பிரிச்சிருக்கும். அதாவது இந்த டிஃபன் பிளேட்ல தனித்தனியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகுதி. அதை அடுப்புல வச்சா 5 பக்கத்துக்கும் சரியாதான் அனல் போகும். ஒரே நேரத்துல அதுல 5 விதமான சமையல செஞ்சிடலாம். நம்ம மாமியார் வீட்டு பரணையிலையும் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தை பார்த்ததா எனக்கு ஞாபகம். நல்ல ஐடியா ராதா. இப்பவே நம்ம வீட்டோட பரணையில அந்த பாத்திரம் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். கோமலி, நீ ராஜேஷையும் மோகனையும் கூப்பிட்டு. அப்படி கோமலி போய் கூப்பிட்டதுனால ராஜேஷும் மோகனும் தூசியோட இருக்கிற ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு பழைய சேர்ல நின்னு மேல பரணையில இருக்கிற பாத்திரத்தை எடுக்க முயற்சி பண்ணப்போ தூசி முகத்துல விழுந்துருச்சு. ஹச்! டேய், இந்த பரணையில எலியும் தூசியை தவிர எதுவுமே இல்லடா. எனக்கு வேற பசி டபுள் ஆகுது. கடைசியில ராஜேஷும் மோகனும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பரணையில ஏறிய அந்த கடாயை எடுத்தாங்க. அந்த கடாய் 5 பாகமா பிரிஞ்சு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அத கழுவுன உடனே அது பளிச்சுன்னு மாறிடுச்சு. 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ போட்டிக்கான நாளும் வந்துருச்சு. மருமகளுங்க சமைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தம் ஒரு பர்னர் இருக்கிற ஸ்டவ்வையும் ஒரு சிலிண்டரையும் கொடுத்து கையை கட்டி நின்னாங்க. ஆம்பளைங்க 3 பேருமே ரொம்ப ஆர்வத்தோட அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷரை வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா. கோமலி வெஜிடபிள் சாப்பரை பயன்படுத்தி காய்கறிகள், வெங்காய, தக்காளி எல்லாத்தையுமே நறுக்கிக்கிட்டு இருந்தா. ராதா சாம்பாருக்கு தேவையான முருங்கக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வெட்டி வச்சா. கூடவே காரக்குழம்புக்கு வெண்டைக்காயையும் வெட்டி வச்சா. இப்படி 5 குழம்புக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னங்கடி இது, இவ்வளவு பெரிய கடாயை கொண்டு வந்திருக்கீங்க. இதுல 5 விதமான குழம்பை எப்படி செய்வீங்க? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு ஏதாவது வாங்கி கட்டிக்காதீங்க. ஐயோ அத்தை, நீங்க கவலைப்படாம போய் உக்காருங்க. இது பஞ்ச கல்யாணி பாத்திரம், பழைய காலத்து டெக்னாலஜி, எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி கோமலி ஸ்டவ்வை பத்த வச்சா. சாந்தினியும் ராதாவும் சேர்ந்து அந்த பெரிய பஞ்ச கல்யாணி பாத்திரத்தை கொண்டு வந்து அடுப்புல வச்சாங்க. அதுல 5 விதமான குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல் பகுதியில உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் முருங்கைக்காய் சாம்பார் கொதிச்சுது. 4வதுல வெண்டைக்காய் ஃப்ரை தயாராச்சு. 5வதுல முருங்கைக்கீரை பொரியல் தயாராச்சு. கடாய் ஒன்னா இருந்தாலும் கீழே எறிகிற நெருப்போட அனல் சமமா 5 பகுதிக்கும் போய்கிட்டு தான் இருந்துச்சு. எந்த குழம்பும் எதோடவோ கலக்காம அவங்கவுங்க ரூம்ல அவங்கவுங்க இருக்கிற மாதிரி அழகா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த குழம்புங்க. ஆமா, இந்த வாசம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே நேரத்துல இத்தனை குழம்போட வாசத்தை நான் பார்த்ததே இல்ல. நம்ம வீட்டு மருமகளுங்களை சும்மா எடை போடக்கூடாதுமா. அவங்க 3 பேருமே புத்திசாலிங்க. அண்ணா, இது மேஜிக் மாதிரி தான் இருக்கு. ஒரே பர்னர்ல 5 விதமான குழம்பு கொதிக்குது அப்படின்னா இது நிச்சயம் மேஜிக் தானே? சூரியகாந்தமும் இதை ஆச்சரியமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நேரத்துல 5 விதமான குழம்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. கேஸ் பாதியா குறையுது அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், மருமகளோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பெருமை இன்னொரு பக்கம். சாந்தம்மா ஜன்னல் வழியா வர அந்த 5 விதமான குழம்போட மனத்தை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரே நேரத்துல 5 விதமான குழம்போட வாசம் வந்துகிட்டு இருக்கு. நான் ஊரெல்லாம் வேற போய் சொல்லிட்டேனே. சூரியகாந்தத்துடைய மானம் எனக்கு பறக்க போகுதுன்னு நினைச்சா இவங்க விட்டா ஜெயிச்சிருவாங்க போலியே. அது மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியாவது இவங்க சமையல கெடுத்தே ஆகணும். ஏதாவது பண்ணி கெடுத்துடுறேன் பாரு. சாந்தம்மா திருட்டுத்தனமா சூரியகாந்தம் வீட்டோட பின்பாகத்துக்கு போனாங்க. மருமகள்களோட கவனத்தை திருப்புறதுக்காக அங்க நின்னுக்கிட்டு போன மாதிரி மியாவ் அப்படின்னு கத்துனாங்க. ஆனா யாரும் அதை கண்டுக்கவே இல்ல. சாந்தம்மா வேற வழி இல்லாம மெதுவா வீட்டுக்குள்ள வந்து கேஸ் சிலிண்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் அவன் நாளைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த பூசணிக்காய தரையில அப்படியே குறுக்கல வச்சிருந்தான். சாந்தம்மா தெரியாம வந்து அதுல கால் வச்சு உருண்டுகிட்டே வெளியில போய் ராதா செடிக்கு போடுறதுக்காக
சாம்பலும் சாணத்தையும் கலந்து செஞ்சிருந்த ஒருத்துல டமால்னு போய் விழுந்து பயங்கரமாவே மாறிட்டாங்க. ஐயோ கடவுளே, என் இடுப்பு எலும்பு உடைஞ்சு போச்சே, நான் செத்து போயிட்டேனா? அந்த சத்தத்தை கேட்டு மருமகளுங்க சூரியகாந்தம் எல்லாரும் வெளியில வந்தாங்க. அங்க பயங்கரமா இருக்கிற சாந்தம்மாவை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. என்ன சாந்தம்மா, எங்க வீட்டு தோட்டத்துல சாம்பல்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் மருமகளோட திறமைய பாத்தியா? ஒரே நேரத்துல 5 குழம்பு சமைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என் மருமகளுங்க ஒரே சிலிண்டரு ஒரே ஸ்டவ் வச்சுக்கிட்டு 5 வகையான குழம்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விட்டா உன்னையும் அந்த கடையில போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க அவங்க. சாந்தம்மா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. ராஜேஷும் மோகனும் அதை பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே 3 மருமகளும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. 3 பேரா சேர்ந்து அந்த கடையில இருக்கிற 5 வகையான குழம்பையும் தட்டுல பரிமாறினாங்க. இன்னொரு பக்கம் மோகன் அவனுடைய தட்டுல இருக்கிற 5 வகையான குழம்பு பொரியலை பார்த்து கண்ணுல ஆனந்த கண்ணீரோட முன்னாடி வந்து நின்னான். அம்மா, இந்த நாளை என் வாழ்க்கை சரித்திரத்துல குறிச்சு வைக்க போறேம்மா. ஒரே நேரத்துல 5 விதமான குழம்ப ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சாந்தினி, உன் சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூரியகாந்த் அம்மா, உங்க குடும்பத்துல எல்லாருமே புத்திசாலிங்க. அதுவும் உங்க மருமகளுங்களை சொல்லவே வேணாம். ஒரே ஒரு சிலிண்டரை வச்சு ஒரே ஒரு அடுப்பை வச்சு அதுலயும் 5 குழம்ப செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. உங்க குடும்பம் எப்பவுமே இதே மாதிரி கலகலப்பா இருக்கணும். சூரியகாந்தம் பெருமையா அவங்க 3 மருமகள்களையும் பார்த்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ராமராவ், ராஜேஷ், மோகன் எல்லாருமே இருந்தாங்க. பாத்தியா சூரியகாந்தம், அந்த பஞ்ச கல்யாணி பாத்திரம் இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அதுல 5 பகுதி இருக்கிற மாதிரி தான் நாமளும் இங்க தனித்தனியா இருக்கோம். சமையல் தனித்தனியா இருந்தாலும் கீழே நெருப்பு ஒண்ணுதான். அதுதான் அன்பு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பரிமாறிக்கிட்டாதான் அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி முன்னேற முடியும். இதுதான் அந்த பஞ்ச கல்யாணி பாத்திரம் நமக்கு கத்து கொடுத்த பாடம். அது கேட்ட சூரியகாந்தத்துடைய கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவங்களுடைய கோவத்தையும் கர்வத்தையும் சுத்தமா விட்டுட்டாங்க. ஏங்க, நீங்க சொன்னது உண்மைதான். என் கஞ்சத்தனத்தினால என் மருமகள்களை மட்டும் இல்லாம என்னோட மகன்களையும் நான் ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கேன். இன்னைக்கு என் மருமகள்கள் 3 பேரை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. சாந்தினி, கோமலி, ராதா, உங்களை பார்த்தா பெருமையா இருக்குமா? இந்தாங்க சிலிண்டர் வச்சிருக்கிற ரூமோட சாவி. இனிமே சிலிண்டர் எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் எதுலயும் தலையிடல அப்படின்னு சொல்லி இடுப்புல சொருகி இருந்த சாவி கொத்தை எடுத்து சூரியகாந்தம் கீழே வச்சாங்க. மருமகள்கள் 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, இந்த சாவி கொத்து உங்ககிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்ற வழியிலேயே நாங்களும் நடந்து வரோம். ஆனா நாளையில இருந்து 5 குழம்பு சமைக்க தான் போறோம். வாவ், தினமும் 5 விதமான சமையலா? இனிமே என் வயிற்றுக்கு பண்டிகை தான். இனி நம்ம வீடு 5 ஸ்டார் ஹோட்டலா மாறப்போகுது. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குடும்பத்துல எல்லாருக்குள்ளேயும் அன்பு, பாசம், ஒற்றுமை இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாருமா சேர்ந்து சரி பண்ணிடலாம். ஆனா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணலனா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். அது சூரியகாந்தத்தோட வீடு. விடிய காலையில நேரம். சூரியகாந்தம் அவங்க பட்டுப்படுவ நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. மருமகள்களான சாந்தினி, கோமலி, ராதா 3 பேரும் சமையல் அறையில இருந்தாங்க. என்ன சூரியகாந்தம், உனக்கு சொத்துக்கு பஞ்சமா பணத்துக்கு பஞ்சமா? ஆனா உன் வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் வரதட்சணையும் எதுவும் கொண்டு வரல, சீர்வரிசையும் கொண்டு வரல, சொத்து பத்தும் இல்ல. ஊர்ல எல்லாரும் சூரியகாந்தத்தோட 3 மருமகளும் சூரியகாந்தத்தை சொத்தை அடிச்சுக்கிட்டு போக தான் வந்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. உன் பெரிய மருமக சாந்தினி, நடுமருமக கோமலி, என் கடைசி மருமக ராதா, இவங்க 3 பேருமே ஏழை விட்டு பொண்ணுங்க தான் இல்ல? உண்மைதான் சாத்தம்மா. என் பிள்ளைங்க 3 பேரும் இவங்க 3 பேரையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. எனக்கு விருப்பமே இல்லைனாலும் இதுங்களை நான் வச்சு மேய்க்க வேண்டியதா தான் இருக்கு. இதுங்களால என் சொத்து தான் கரைஞ்சு போகுது. என்ன பண்றதோ? அப்படின்னா ஒன்று பண்ணு. நம்ம ஊர் இலையில ஆத்துக்கு மத்தியில உனக்கு தான் சின்னதா ஒரு பூமி இருக்கு இல்லையா? அந்த தீவுல எந்த ஒரு செடியும் முளைக்காது.
உன் மருமகளுங்க 3 பேரையுமே அந்த தீவுல கொண்டு போய் விட்டுடு. அவங்க அந்த பூமியில என்னத்தையாவது வெளியே வைக்கிறாங்களா அப்படின்னு நாம பார்க்கலாம். இது நல்ல யோசனை சாந்தம்மா. இன்னைக்கே அவங்க 3 பேரையும் அந்த தீவுக்கு நான் அனுப்பிடுறேன். சூரியகாந்தம் பிள்ளைங்களையும் மருமகளையும் ஹாலுக்கு வர சொன்னாங்க. அங்க ராமாராவும் இருந்தாரு. சாந்தினி, கோமலி, ராதா, நீங்க 3 பேரும் மாமியார் சொத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது ஊருக்காரங்க தப்பா பேசுறாங்க. அதனால உங்க 3 பேருக்கும் நான் ஒரு வேலை கொடுக்க போறேன். நீங்க ஆத்துக்கு நடுவுல இருக்கே நம்ம தீவு, அந்த தீவுக்கு போயிடணும். என் புருஷன் சம்பாதிச்ச பணமோ என் பிள்ளைங்க சம்பாதிச்ச பணமோ எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. திறமை இருந்தா அந்த தீவுல வாழ்ந்து காட்டுங்க, இல்ல இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுங்க. அம்மா, ஏம்மா இப்படி கொடுமைப்படுத்துற? சாந்தினி போயிட்டானா அப்புறம் யாரும்மா எனக்கு சூடா வடை சுட்டு கொடுப்பாங்க? ஏம்மா என் வயித்துல இப்படி அடிக்கிற? ஆமாம்மா, கோமலி இல்லைன்னா யார் எனக்கு டைமுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க? ப்ளீஸ் அவளை அனுப்பாதம்மா. காந்தம், அந்த தீவில் என்ன இருக்குன்னு மருமகளுங்க 3 பேரையும் அனுப்புற. அங்கே குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு வீடும் இல்லை. அந்த தீவுக்கு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. என் பேச்சை மதிக்கலனா நீங்க 3 பேரும் கூட வீட்டு விட்டு கிளம்பி போங்க. பரவாயில்லைங்க மாமா, அத்தையோட பார்வையில நாங்க 3 பேருமே ஏழை வீட்டு பொண்ணுங்களா தான் தெரியுறோம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற திறமை, எங்க அன்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க போறோம் மாமா. ஆமாக்கா, என் வீட்டுக்காரரு அங்க ஊர் எல்லையில வெயில் மழைன்னு பார்க்காம அப்படி கஷ்டப்படுறாரு. அவருடைய பொண்டாட்டியா இருக்கிறனா இவ்வளவு சின்ன கஷ்டத்தை பட மாட்டேனா? வாக்கா, நாம நம்மளுடைய வறுமையை போக்கி அந்த தீவுல நாம ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். 3 மருமகளும் ஒரு படகேறி ஆத்துக்கு நடுவுல இருக்கிற தீவுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த தீவுல வெறும் மண்ணும் பாறையும் காஞ்சி போன மரமும் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க அவங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது. இங்க எல்லாம் என்னக்கா இப்படி இருக்கு? ராத்திரி நேரம் நாம எங்க தங்க போறோம்? கவலைப்படாத ராதா, இந்த காட்டுல எனக்கு தெரிஞ்சு நிறைய மூங்கில் மண்ணு எல்லாமே இருக்கு. நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன், எக்கோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹவுஸை எப்படி கட்டுறது அப்படின்னு. நாம அதை வச்சு ஒரு சூப்பரான வீட்டையே கட்டிக்க முடியும். சூப்பர் ஐடியா கோமலி. நீயும் ராதாவும் சேர்ந்து அந்த மூங்கில வச்சு வீடு கட்டுற வேலையை பாருங்க. நான் இங்க கிடைக்கிற கிழங்கு காய்கறி பழம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து நமக்கு சாப்பாடு தயார் பண்றேன். நாம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அப்படி ராதா கோமலி 2 பேரும் கையாலேயே போய் மூங்கில் மரத்தை உடைச்சு கொண்டு வந்து மண்ணை எடுத்து பூசி வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராதா அவ விவசாயம் தான் படிச்சாங்கிறதுனால சீக்கிரமாவே வளர காய்கறி விதைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல தூவிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சாந்தினி சூப்பரா மண்ணால அடுப்பு செஞ்சு அதுல அந்த காட்டுல கிடைச்ச காய்கறிகளை வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சூரியகாந்தத்துடைய வீட்டுல ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்தாங்க. சூரியகாந்த குழம்பு எதுவும் செய்யல, பச்சை மிளகா துவையில அரைச்சி வச்சிருந்தாங்க. ஆமா, என்னம்மா இது? என் தொண்டையெல்லாம் எரியுது. பச்சை மிளகா சட்னி அரைச்சிருக்கியே. என் பொண்டாட்டி இருந்திருந்தா இந்நேரம் பிரியாணி செஞ்சிருப்பா. பேசாம இப்பவே கிளம்பி நீச்சல் அடிச்சாவது நான் அந்த தீவுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். அண்ணன், நானும் உன் கூட வரேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. கோமலி இல்லாமல் இங்கே நரகமாக இருக்கு. பாத்தியா காந்தம், மருமகளுங்க போன நாளே என் பிள்ளைங்க சந்நியாசம் வாங்கிடுவாங்க போல. ஆனால் என் மருமகளுங்க அங்கே என்ன கஷ்டப்படுறாங்களோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கு. சும்மாருங்க, அந்த தீவுல என்ன இருக்க போகுது? கொசுவும் தவக்களையும் தவிர. நாளைக்கு காலையில அவங்க 3 பேரும் ஓடி வந்து என் காலில் விழுந்து அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் கிரேட்டுன்னு சொல்ல போறாங்க. ஆனா ஒரு வாரத்துல அந்த தீவோட அழகே மாறிடுச்சு. கோமலி அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு மூங்கில் கொம்பால 2 மாடி வீட்டையே கட்டி முடிச்சிட்டா. ராதாவ திறமையால வீட்டை சுத்தி காய்கறி தோட்டத்தை விளைய வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாந்தினி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு முன்னாடி ஆத்து தண்ணியில ஒரு ஸ்விம்மிங் பூலையே ஏற்பாடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மின்மினி பூச்சிகளால அந்த குடிசையை ராத்திரி நேரத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு லக்ஸரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே வெளியில உக்காந்துக்கிட்டு சாந்தினி சமைச்ச சாப்பாட வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா அக்கா, அத்தை நம்மள ஏழைங்க அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா நாம நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு இந்த தீவை ஒரு லக்ஸரியான இடமா மாத்திட்டோம். ஆமா ராதா, திறமை இருந்தா ஏழைங்க என்ன பணக்காரங்க என்ன, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால தாண்டி போக முடியும். இன்னொரு பக்கம் சூரியகாந்தத்துடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாந்தம்மா
சூரியகாந்தனுடைய மருமகளுங்க அந்த தீவுல என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு பைனாகுலரை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்தோட எண்டுக்கு போனான். ஆனா பைனாகுலர்ல அந்த தீவை பார்த்த சாந்தம்மாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. என்ன இது, நான் பைனாகுலர்ல பாக்குறதெல்லாம் உண்மைதானா இல்ல என்னோட கற்பனையா? அந்த தீவுல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி 2 அடுக்கு மாடி வீடு இருக்கு. அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களும் அந்த மாடி வீட்டுல உட்காந்துக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. இந்த விஷயத்த முதல்ல நான் போய் சூரியகாந்தத்துக்கிட்ட சொல்லி ஆகணும். சாந்தம்மா ஓடி போய் சூரியகாந்தத்துக்கிட்ட விஷயத்த சொன்னதும் சூரியகாந்தம், ராமராவ், ராஜேஷ், மோகன் எல்லாருமே ஆத்தங்கரைக்கே வந்தாங்க. அம்மா பாத்தியா, நம்ம வீட்டு பொண்ணுங்க அங்க எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க. சாந்தினி சமைக்கிறா போல. அந்த மனம் ஆத்து தண்ணியை தாண்டி இங்க வரைக்கும் வருது. நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். சும்மாடா, அவங்க என்ன பெரிய கான்கிரீட் வீடை கட்டியிருக்காங்க? அது ஒரு மூங்கில் வீடு. அது பெரிய திறமையா. ஒரு காத்து வேகமா வீசுதுன்னு வச்சுக்கோ, அந்த மூங்கில் வீடு அப்படியே விழுந்துரும். சூரியகாந்தம் அப்படி சொன்ன அன்னைக்கு ராத்திரியே பயங்கரமான புயல் காத்தோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே மெதுவா பொங்கி ஊருக்குள்ளேயே வந்துருச்சு. சூரியகாந்தத்துடைய வீடும் பள்ளத்தாக்குல இருக்கிறதுனால வெள்ள நீர் எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற டிவி, சோஃபா எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஏங்க, வெள்ளம் மொத்தமும் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கு. நம்ம உயிரே போயிடும் போலங்க. யாரையாவது காப்பாத்த சொல்லுங்க. காந்தம், ஊர்ல எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். இப்ப நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த ஆத்துக்கு நடுவுல இருக்கிற தீவு தான். நாம அங்க போய் தப்பிச்சுக்கலாம். ராமாராவ், சூரியகாந்தம், ராஜேஷ், மோகன், அப்புறம் வெள்ளத்தை பார்த்து பயத்துல இருந்த சாந்தம்மா, இவங்க எல்லாருமே ஒரு படகுல ஏறி அந்த தீவுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த தீவு ரொம்ப உயரமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வெள்ள பாதிப்பு எதுவுமே இருக்கல. மூங்கிலும் மண்ணை வச்சு அந்த காலத்து வீடு மாதிரி கட்டின அந்த வீடு புயலால எந்த பாதிப்பும் அடையல. சூரியகாந்தம் வர விருப்பம் இல்லைனால வேற வழி இல்லைங்கிறதுனால மருமகளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்ததுமே மருமகளுங்களும் ஓடி வந்தாளுங்க. அத்தை, மாமா, எல்லாரும் உள்ள வாங்க. ஏன் மழையில இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? கோமலி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தா. ராதா நனைஞ்சிருந்த தலையை தொடச்சிக்க டவலை கொடுத்தா. சாந்தினி எல்லாருக்கும் சூடா பாலும் அதே மாதிரி சாப்பிட போண்டாவும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. அந்த லக்ஸரியான வீட்டுக்குள்ள இப்போ கதகதப்பா இருந்துச்சு. அப்பாடா சாந்தினி, நீ செஞ்ச போண்டாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தா மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற வீடுங்களை விட இந்த வீடு அழகாவும் வலிமையாவும் இருக்கு. சூரியகாந்தம், என்ன மன்னிச்சிடு. நான் ஏதோ இந்த பொண்ணுங்களை பத்தி தப்பா சொன்னேன். நீயும் என் பேச்சு கேட்டு மருமகளுங்களை தீவுக்கு அனுப்பிட்ட. ஆனா உன் மருமகளுங்க ஏழைங்களா இருக்கலாம், ஆனா திறமசாலியான பொண்ணுங்க. இவங்க மருமகளா கிடைக்க நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும். பாத்தியா காந்தம், பணம் இருந்தா மாடி வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம். ஆனா அறிவும் திறமையும் இருந்தா எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நிலைமையிலையும் நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். அது கேட்டு சூரியகாந்தத்துக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. அவங்க கண்ணுல இருந்து இப்ப கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சாந்தினி, கோமலி, ராதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்க வரதட்சணை கொண்டு வரல, உங்க குடும்ப கதிக்கிட்ட குடும்பம் அப்படின்னு நினைச்சுதான் உங்களை வீட்டை விட்டு துரத்தி என் பிள்ளைங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா என் மருமகளுங்க எவ்வளவு திறமையான பொண்ணுங்கன்றது எனக்கு இப்பதாமா தெரியுது. உங்க திறமையே நமக்கு பெரிய சொத்து. மத்தபடி உங்ககிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் எனக்கு எதுக்கு? என் மருமகளுங்க திறமைசாலிங்க. அந்த திறமை ஒன்னே எனக்கு போதாதா? அத்தை, நீங்க மட்டும் எங்களை கோவப்பட்டு இந்த தீவுக்கு அனுப்பலன்னா நாங்க இவ்வளவு பெரிய திறமைசாலிங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல? ஆமா அத்தை, அதனால நீங்க பண்ணது தப்புன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. நாங்க யாருன்னு நிரூபிக்க நீங்க கொடுத்த வாய்ப்பு இது. நான் தப்பே பண்ணாலும் அதுவும் நல்லதுக்கு தானே சொல்றீங்களே. நீங்க மருமகளா கிடைக்க நான் கொடுத்துதாமா வச்சிருக்கணும். அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த லக்ஸரி மூங்கில் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. ஒரு மனுஷங்கிட்ட பணம் என்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். பணத்தை நம்பி வாழ்ந்தா எல்லாத்தையும் இழந்துதான் நிக்கணும். ஆனா தன்னுடைய திறமைய நம்பி இருக்கிறவனை யாராலையும் அசைக்க முடியாது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.